ஒரு பத்திரிகையாளரை இல்லை ஒரு யூடியூபரை திட்டமிட்டு ஆளும் அரசாங்கம் இல்லை அரசாங்கத்தில் இருக்கின்ற சில பொறுப்பாளர்களின் தூண்டுதலாலோ அது நடைபெற்று இருந்தால் அது கடுமையான கண்டனத்துக்கு. நெல்லை மாவட்டங்களில் சாதிய கொலைகள்லாம் கிடையாது, இந்த காசு வாங்கிட்டு சின்ன பசங்களாம் தவறாக வழி நடத்தப்படுறாங்க அப்படின்னு எந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியலன்னு. ஆனால் பைத்தியமே உன்னையவே உன் கட்சியில் மதிக்க மாட்டேன். அவன் ஒரு மாணவன், நல்லா கேட்டுங்க, அவன் ஒரு பள்ளி மாணவன், 11வது படிக்கிற மாணவன். போறப்ப மறிச்சு வெட்டியிருக்காங்களே, இவர் குரல் கொடுக்கணுமா இல்லையா? சாதியின் பேர்லாம் வெட்டியிருக்கிறேன், இவர் எங்கே போய் தூங்கிட்டு இருக்காரு? நீலசங்கி ஒரு சங்க பரிவாரர்களுக்கு துணையாக இன்னைக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அவர் நீலச்சங்கியா, கருப்பு சங்கியா, சிகப்பு சங்கியான்றலாம் இங்கே மேட்ரு இல்லை. கரெக்டா? நீலச்சங்கி நீங்கள் வச்சுக்கிறோம், உங்கள் பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அவர் சொன்ன கருத்து தப்பா ரைட்டா? இங்கே இருக்கிற சாதிவரை எதிர்த்திருக்கிறீர்களா நிகழ்காலத்தில்? நான் கடந்த காலத்தில் எதிர்த்திருக்கிறீர்கள், போராடி இருக்கிறீர்கள், அதில் மாட்டு கருத்து. நான் அதுக்காக அவர் கொச்சைப்படுத்துகிறேன். நிகழ்காலத்தில் ஏன் வாயடைத்து கிடக்கிறீர்கள்? அப்போ திமுகவில் ஏதாவது பலன் அடைகிறீர்களா? அப்போ திமுகவுக்கு பயந்து போயிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பேசாமல் கலைச்சி விட்டு திமுக போய் சேர்ந்துட வேண்டியதானே? அவர் என்ன சொல்றாரு? கருத்துரை மைய புள்ளி என்ன தெரியுமில்ல? நீங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறீங்க, சங்கிப்பையில எதிர்க்கிறீங்க, பாராட்டுகள். சாதியவாதியை ஏன் எதிர்க்கல? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நீங்க பாசிஸ்ட் எதிர்க்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிற முதலாளிகளை ஏன் எதிர்க்கல? அவர் கேட்ட கேள்வி தாங்க. அப்போ பாஜகங்கிற பாசிசத்தையும் திமுகவுடைய மனநிலையை பாசிசம் சொல்றதும் ரெண்டு சமநிலைப்படுத்த முடியுமா? நீ போய் சேரியில் ஒரு நாளைக்கு இருங்க, ஒரே ஒரு நாள் நீங்களும் வீரமணியும் போய் அங்கே செட்டிங் போட்டு இருங்க, தூங்குங்க. அப்புறம் என்ன கேள்வி கேள்வி. லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக், மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மியூசிக். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9840971228. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்கத்தமிழர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் இணையதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். ஆளுகின்ற திமுக அரசினுடைய ஊழல், அதனுடைய சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து விமர்சிப்பவராக இருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வீடு சிலர் துப்புரவு பணியாளர்களாக அவர் வீட்டை விட்டு போய் ஒரு 5 நிமிஷத்தில் வீடுகளுக்குள்ளே புகுந்திருக்காங்க, தாக்குதல் நடத்துகிற மாதிரிலாம் செய்திகள் வந்திருக்கு. அவரும் அந்த பதிவுகளை போட்டிருக்காரு. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. திமுக அரசுக்கு மீதான இது மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடியவங்கள இப்படி தான் கையாளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னமும் செய்து முழுமையாக அது என்ன நடந்துச்சு என்பது நமக்கு தெரியவில்லை. அது சவுக்கு சங்கருடைய அவருடைய ட்விட்டர் எடுத்து போட்டிருக்கிறார். சரிங்களா? இன்னும் நம்ம தோழர்கள்ட்ட பேசியிருக்கிறோம். அது என்ன உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு என்பதை அவர் சொல்கிற வச்சு தான் நம்ம பார்க்குறோமே தவிர அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இல்லை உண்மையிலே வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்களா, இல்லை அந்த ஏரியா ஏதாவது சுத்தப்படுத்துறதுக்கு வந்தாங்களா, அவங்கள்ட்ட ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது சும்மா அது வம்புகள் வரலாம்ல, இவரே துணுக்கான அவர்களை ஏதாவது ஏட்டி புட்டியாக பேசி அதனால வந்த பிரச்சனையா, இல்லை அவர்களை துப்புரவு தொழிலாளர்களையே இவர் கேவலமாக பேசி அதனால வந்த பிரச்சனையா அப்படின்னு நமக்கு தெரியலை. தெரியாமல் இதில் நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எது எப்படியோ ஒரு பத்திரிகையாளரை இல்லை ஒரு யூடியூபரை திட்டமிட்டு ஆளும் அரசாங்கம் இல்லை அரசாங்கத்தில் இருக்கின்ற சில பொறுப்பாளர்களின் தூண்டுதலாலோ அது நடைபெற்று இருந்தால் அது கடுமையான கண்டனத்துக்குரியது. யாராக இருந்தாலும் சரி, அதை விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை அதுபோல் இருந்து அவர் தாக்கப்படுவதற்காக திட்டமிட்டோ இல்லை அவர் அதிலும் தப்பித்து சென்ற பிறகு அவங்க குடும்பத்தார்கள் தாக்கப்பட்டிருந்தாலோ அது என்னன்னு தெரியல, பிறகு நல்லா கேட்டுக்கிறீங்க. அப்படி இருந்தால் அது கடுமையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி பதிவு செய்கிறது. இல்லை, அதான் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 முறை அவர் கைது செய்யப்பட்டார். அப்படி இருக்கும்போது இது ஒரு திமுக செய்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? இப்போ பாஜகவுடைய தலைவர் சொல்லும்போது இது திமுக இது மாதிரி அந்த கட்சியினுடைய திமுகவினர் தான் செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான முகாந்திரம் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு இவர் ஒருத்தும் இல்லை. சரிங்களா? இவரை போயிட்டு என்ன பண்ணுறீங்க? இவர் ஒரு பத்திரிக்கையாளருங்க, அவரை போய் இவங்க போய் செய்யன்றதுக்கு தேவைகள் இருக்காது. அவர் தவறாக பேசினாருன்னா தான் போலீஸை தூக்கி சொல்லி உள்ளே போட்டுடலாம்ல.
போட்டிருக்காங்கல்ல, கரெக்டா? ம். ஆனால் நம்ம அப்படி பார்க்க முடியாது. இவனுக்காக ஆளை திட்டமிட்டு கூட்டியாந்து இது பண்ணி அடிக்கிறன்றதுன்னா அவருக்கு தெரியாதா? அது செஞ்சோம்னா வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ற கூட விஷயம் தெரியாதா? ரெண்டா இப்பெல்லாம் ஆப் ஆகிட்டாருங்க. நீங்கள் வேற இப்போ எங்கே பேசுகிறாரா சிறைச்சில போயிட்டு வந்த பிறகு? இப்போ ம். நிகழ்காலத்தில் இப்போதைக்கு ஏதாவது அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறாரா? இப்போ அவர் சவுண்டே குறைஞ்சு போச்சு. ம். இல்ல ஒருவேளை சவுக்கு சங்கரே இது மாதிரி செட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? சரியான கேள்வி கேட்குறீங்க. அது என்னன்னு தெரியல பிரதர். நம்ம ஆ. சும்மா அது வந்து கொச்சைப்படுத்தவும் கூடாது. ஆனா எல்லாம் செய்ற ஆளுங்க அவரு. ஆனா ஆ. அப்படி செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாருன்னா கண்டுபிடிச்சுருவாங்கல்ல. இப்ப எல்லாமே ஈஸியா இருக்குல்ல. இப்ப அந்த ம். வந்தவங்க கூப்பிட்டு 4 போடு போட்டா உண்மைய சொல்லிருவாங்கல்ல. கரெக்ட்டா இல்லையா? ம். அதனால வந்து இது என்னன்றது நம்ம தெரியாம ஒரு குத்து மதிப்புல பேசக்கூடாது. ம். பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம பேசுவோம். ம். இந்த மேட்டர இதோட விட்டுப்புட்டு, அப்படி ஒருவேளை அவர் தாக்குவதற்காக திட்டமிட்டிருந்தால் தப்பு. ம். 1. ஆனா அத வந்து திட்டமிட்டு இவரே செஞ்சிருந்தாலும் அதுவும் தப்பு. ம். உங்களுக்கு புரியுதா? இவரே வந்து நம்ம ஃபேமஸ் ஆவோம். இந்த வீடியோ கால்ல கூட பேசியிருக்காங்கல்ல. பேசி ஆமா பிரதர். அது ஒரு சந்தேகமா இருக்கு நீ சொன்ன மாதிரி. வீடியோ கால்ல பேசியிருக்காங்கல்ல. ஆ. ஆ அது வேற யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. என்ன என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இது மாதிரி பண்ணோம்னா போலீஸ் பாதுகாப்பு வாங்கலாம்னு. அப்படி இருக்குங்க. இப்ப நெறைய பேர் அப்படிதாங்க திரிறாங்க. ஆ. நெறைய பேர் வந்து விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து பேசுறது, எங்க தலைவரை எதிர்த்து பேசுறது, உடனே அவங்க பாதுகாப்பு வாங்கிக்கிருவாங்க. நெறைய பேரு. ம். அது அப்படியே திரிவாங்க. இப்ப ராஜாலாம் இவ்வளவு பேசி அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. ம். ஆயுதத்தோட. அப்புறம் நம்ம இவரு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் பாதுகாப்பு. அவர் எங்கள எதிர்த்து பேசல. பட் அவர் அங்கிட்டு இங்கிட்டு குண்டக்க மண்டக்க பேசுவார்ல. யாரு முக்தார். ம். இங்க வந்து நம்மள பேட்டி எடுக்க வரும்போது சாதாரணமா வந்தாரு. இப்ப அடுத்து பேட்டி எடுக்க வரும்போது 2 மிஷின் கன்னோட வர்றாரு. ம். அது மாதிரி அப்படி ஒரு ஃபேமஸ் ஆறது கூட செஞ்சிருக்கலாம். ஏன்டா முக்தாருக்குலாம் குடுத்துருக்காங்க. ஏன் நமக்கு குடுக்கல? ஏன் விஜய் குடுத்துருக்கான்? ஏன் நமக்கு குடுக்கல? இப்ப இவர் சீமான் அவர்களுக்கு தரப்போறாங்களாம். ம். அப்ப அப்படிலாம் இருக்கும்போது நம்மளும் ஒரு பாதுகாப்பு போட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நுட்பமா இருக்கு. நான் அந்த கோணத்துல சிந்திக்கல. ஒருவேளை அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் அதுக்கு அதிகமாக இருக்கிறது. ம். அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளுங்க. சரி. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். ம். இப்ப இன்னொரு பக்கம் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ம். எச் ராஜா அவர்கள் ம். நேற்று ஒரு கூட்டத்துல பேசுறாரு. ம். ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சுபவீரபாண்டியனும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. முன்னாடி காலங்கள்ல இப்படி எல்லாம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இவர்கள் வந்ததுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அது ஒரு பைத்தியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல நான் விரும்பல. ஆனா நமக்கு வேண்டிய சேனல்ல நீங்க அடிக்கடி வந்து கேள்விலாம் கேட்பீங்க. பைத்திய பேச்சா இருந்தாலும் கூட, அதுக்கு வைத்தியம் குடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம். அவர் பைத்தியம் இல்ல நீங்க கூட சொல்லலாம். ஆனா அவர் பைத்தியமானவர் தான் அப்படின்றத, இங்க இருக்க சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா? அங்க போய் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க மனைவியும், மகளும் கூட்டி போயி, இவருக்கு வந்து டெஸ்ட் பண்ண எல்லா ரெக்கார்டுமே எங்கள்ட்ட இருக்குது. ஏற்கனவே எடுத்துலாம் ஒரு முறை நாங்க Facebookலாம் போட்டோம். நல்லா கேட்டுக்கிறங்க. இவர் சொல்றாரு, ஆணவ படுகொலை எழுச்சி தமிழ் வரவுக்கு பிறகு தான் இங்க நடக்குது அப்படின்னா, அட பைத்தியமே! அந்நியர் கூட நாயின்னு பேசினாரு. நான் அப்படிலாம் பேசல. அது நாய கேவலப்படுத்துற மாரி ஆயி போயிரும். நாய் ஒரு நன்றி உள்ளது. அது ஒரு அறம் சார்ந்து இருக்கும். அத நம்ம அப்படி பேசக்கூடாது. பைத்தியம்னு சொல்லலாம். பைத்தியம் ஏதாவது பேசிட்டு அப்புறம் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டா அப்ப சரியாயிருக்காது. அதுதான் சரியான சொல்லாடல். அவர் வந்து இப்படி சொல்றாரு, ஆந்திரா உங்களுக்கு நல்லது ஹைதராபாத்ல போன வருஷம்ங்க, ம். தன் தந்தையே தன் மகள வந்து ஆணவ படுகொலை செஞ்சாரு. மருமகன. ஒரு பெரிய டீம வச்சு. பொண்ணு மாசமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. காலி பண்ணிடுறாங்க. அந்த அந்த அவங்க மக வந்து ஒரு பெரிய சினிமா ஆக்டர் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ம். கடைசியில மாமனாரோடயே இருந்து, மாமியாவோட இருந்து நீ குழந்தை கூட பிறந்துருச்சு. ம். அந்த ஆணவ படுகொலைக்கு 1 கோடிக்கு மேல காசு குடுத்தாங்களாம். போலீஸ்லயே வந்து ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. பெரிய தாதாவுக்கு. இதெல்லாம் வெளியில வரவுமே அவங்க அப்பா இது கேவலமான ஒரு செயல். அந்த சாதி வெறியில மகளையே நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு அவரே தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. ம். இது எப்ப நடந்தது? ஆந்திரால ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா ஆந்திரால போய் எங்க தலைவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆந்திரால போய் கட்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா ஆந்திராவுல அந்த பகுதியில எங்க கட்சியே இல்ல. அப்ப அங்க நடந்ததுக்கு யாரு பொறுப்பு? ஹைதராபாத்ல இந்த பிரச்சனையா? அப்படியே உத்தரப்பிரதேஷ் போங்க. NCRP ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவிலேயே அதிகமான ஆணவ படுகொலை நடக்கின்ற இடம் எதுனா உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத், மத்திய பிரதேஷ். அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு. அதே மாதிரி அந்த காலத்துல எதுவுமே பண்ணல அப்படின்றேன் பைத்தியக்காரன். மாறுகால் வாங்கின பல வரலாறுலாம் தெரியுதா? ஞாபகம் இருக்கா? மதுரையில. மதுரை வீரன். பல வரலாறு நடந்திருக்குங்க. வரலாற்று காலங்களே அதை பத்தி படங்கள்லாம் வந்துச்சு. மதுரை வீரன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படத்தோட கதையே என்ன? அந்த காலகட்டத்திலேயே. அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது. நடக்காம இல்ல.
பல கொலை நடந்திருக்குது. பல வரலாற்று நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, பல பல ஆணவ கொலைகள் இன்னைக்கு நம்ம போய் பார்க்குறோமே, மாரியம்மா கோயில்னு பார்க்குறோம்ல. அந்த மாரியம்மா கோயில் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சாமி எல்லாமே யாருன்னா, ஆணவ படுகொலையில் கொலை செய்யப்பட்ட பெண்மகள்கள் தான். அவைங்க அப்புறம் பயந்து போயிட்டு, ஐய்யயோ! சாமி நம்மள ஏதாவது குத்தம் பண்ணிடும்னு அதே தெய்வமா வச்சு கும்பிட்டுருவாய்ங்க. பழைய ரெக்கார்ட்ல அவ்வளோ ரெக்கார்டு இருக்கு. அப்பலாம் எங்க தலைவர் இருந்தாரான்னு கேட்கிறேன். இல்ல அதான் இப்ப திராவிட அதாவது சாதி ஒழிப்பை பேசக்கூடியவங்க அல்லது சாதி மறுப்பு திருமணம் இது குறித்து பேசக்கூடியவங்க தான் இதுக்கு அதிகரிச்சது காரணம் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கு என்ன காரணமாக இருக்கு? அதாவது ஆணவ படுகொலை அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க வெறுப்பு விருப்பு இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சாதி புத்தி தான். ம். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ம். பல வரலாறு நான் சொல்றேன். பைத்தியத்துக்கு சொன்னாலும் இப்போ வந்து சரியா இருந்தா கேட்கும் இந்த பைத்தியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேர் இளவரசன். கேள்விப்பட்டீங்களா? ம். கொலை பண்ணாங்க. இலவசம் திவ்யா. ஒரு ஊரையே தாக்குனாங்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த ஊர்ல அவ்வளோ பெரிய கலவரத்த உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? 2013 சொன்னீங்கல்ல. அந்த காலகட்டத்துக்கு யார் பொறுப்பு? அடுத்து யுவராஜ், ம். கோகுல்ராஜ். அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல? ம். கழுத்து அறுத்து, நாக்க வெட்டி, ட்ரெயின்ல தூக்கி போட்டாங்கல்ல? இன்னைக்கு கௌசல்யன்ற தங்கையை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த சங்கர் எப்படி செத்தாரு? போகாம உடல்நிலை சரியில்லாம கொரோனா வந்தா செத்தாரு. பட்ட பகல்ல கேமரா முன்னாடி காட்டுனாங்கல்ல? இன்னைக்கு சாதி ஒழிப்புல வந்து விடுதலை சிறுத்தைகள் சரியா இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு பல மீடியா, சோசியல் மீடியா கேமரால தான் எல்லாம் கேட்ச் ஆகுது. கரெக்டா இல்லையா? எல்லாத்தையும் இப்போ வெளியில வந்து நம்ம மக்களுக்கு தெரிய வருகிறது. இந்த ஆணவ படுகொலை வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிறது. அதே இப்போ ஐநா சபையே ரொம்ப வருத்தம் தெரிவித்திருக்கிறது. ம். அவ்வளவு ஆணவ படுகொலை. அதுக்காக எங்க தலைவர் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தமிழக முதல்வரோ இல்லை தளபதி ஸ்டாலினோ தமிழக அரசாங்கமோ அதற்கான எந்த வகையான சிரத்தையும் எடுக்கவில்லை. அதான் இங்கே இருக்கிற யதார்த்தமான உண்மை. இதில் என்னன்னா ஆணவ படுகொலை செய்தவரை நம்ம நிறைய பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம்ல, பேசியிருக்கிறோம்ல, அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த சாதி புத்தி வந்துடுது. சுற்றி இருக்கவங்களாம் பேசுறது, என்ன உன் மகன் ஓடி போச்சா, உன் மகன் அவன் கூட்டி போயிட்டான் சாதிக்காரா பண்ணும்போது, அவன் ஒன்றுமே தெரியாமல் அந்த மனக்குழப்பத்தில் ஆளுகளை திரட்டி சாதி வீரனை கொண்டு போய் செஞ்சு போடுறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதான் அவன் தற்கொலை பண்ணுறான் ஹைதராபாத்தில். இப்போ நம்ம கௌசல்யாவுடைய தாய் தகப்பேன் அவனே வருத்தப்படுறான்ல, தப்பை செஞ்சுட்டு அப்படின்னு யோசிச்சு ஒத்துக்கிறாங்களே. நிறைய விஷயங்க இன்னைக்கு நீங்கள் யூடியூப் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க, ஆணவ படுகொலைன்னு போடுங்க, அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வர்றாங்க. பெத்த பிள்ளைய வீட்டில் வந்து சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுறது. இல்லை அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியலும் இல்லைங்க. இதில் வந்து நீ அரசியலே இதில் ஒன்றுமே நம்ம போக தேவையில்லை. நாங்கள் அரசியல் இருக்கனால இதெல்லாம் குறைஞ்சிருக்குது. நாங்கள் அரசியல் வருவதற்கு பிறகுதான் ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும் குறைந்திருக்கிறது. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஆரம்ப காலகட்டத்தில் 90களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை வரவிற்கு முன்னாடி எப்படியாவது ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு அந்த பயலை வந்து பாம்பு குத்திருச்சுன்றாங்க, இல்லை தேளு கடிச்சிருச்சு அப்படின்வாங்க, இல்லைன்னா மாடு குத்திருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க, இல்லை மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு புதைச்சி முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த சமூக மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கூட முடியாது. போலீஸ் நம்ம சொல்ல அவன் தெரிஞ்சாலே வேணா அவங்க கூட்டி வா அப்படின்பாங்க. அது தெரிஞ்சாலும் ஊருக்கு பெரியவர் யாருன்னா அவன் சாதி வெறினா இருப்பேன். நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நான் கள நிலவரத்திலேருந்து சொல்கிறேன், கேஸ்டடியிலேருந்து. விடுதலை சிறுத்தை 90க்கு வரவுக்கு பிறகுதான் இது இப்போ வந்து கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக, தட்டி கேட்கக்கூடிய சமூகமாக வளர்ந்திருக்கிறது. அவளை சீக்கிரத்தில் யாரும் போய் ஒரு பெரிய ஆணவ படுகொலையோ இல்லை பெரிய சாதிய கொடுமைகளோ செய்திட முடியாது. ஏன்னா கேட்குறேன், எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் போய் தட்டி கதவை கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள். அதான் எங்கள் வளர்ச்சி. இப்போ கேட்குறேன், என்ன வளர்ச்சி செய்திருக்குது விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் என்ன அந்த மக்களுக்கு செய்திருக்கார் என்றால், இப்போ வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலையோ இல்லை சாதிய கொலையோ யாரும் வந்து ஒரு தைரியமாக அந்த காலத்தில் செஞ்சேன்னு சொல்கிறார்ல அவர், அந்த காலத்தை மாதிரி செய்ய முடியாது. அவ்வளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பகுத்தறிவு நமக்கு வளர்ந்துருக்கிறது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்கிற யூடியூப்பு, இன்னைக்கு இருக்கிற கேமரா, இன்னைக்கு இருக்கிற மொபைல். உடனே எடுத்துட்டான். இன்னைக்கு ஒரு காளிப்பைய சீர்காழி பக்கத்தில் பட்ட பகலில் வந்துக்கிட்டு கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு தெரியும், பார்த்தீங்களா? பட்ட பகலில் இன்னைக்கு காலையிலங்க எல்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. அதை வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்தவன் டக்குன்னு போய் போலீஸ் தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ இவ்வளவுக்கு நம்ம சயின்டிஃபிக்கில் முன்னேறின காலத்தில் சாதி ஒழிப்புகளும் ஆணவ படுகொலையிலும் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. கூடலாம் இல்லை, குறைந்து கொண்டு தான் இருக்குது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நமக்கு சுத்தமாக வரணும்ல. எதுவுமே சொல்லும் போது நெல்லை மாவட்டங்களில் சாதிய கொலைகள்லாம் கிடையாது,
இந்த காசு வாங்கிட்டு இந்த முன்பகையில செய்யக்கூடிய சின்ன பசங்களாம் தவறாக வழி நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்பாவை பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அப்பா ஒரு பொய்யை சொல்கிறாரு, கரெக்டா? அதை விடுதலை சிறுத்தை நாங்களே கேட்டிருக்கிறேன், நானே போட்டிருக்கிறேன், பதிவு என்ன எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்பா எந்த அமெரிக்காவில் இருக்கிறாரா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காரா, எந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியலேன்னு, கரெக்டா? ஏன் இப்போ கொலை பண்ணியிருக்காங்க, அது என்ன கொலை? சாதிய கொலை இல்லையா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேவேந்திர ராஜ் அடிச்சாங்கல்ல, நல்லா வந்து அவன் வந்து கபடி விளையாடுற ஒரே காரணத்திற்காக. இந்த லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? லப்பர் பந்து படத்தில் வந்து ஒரு அணியில் வந்து எல்லா சாதிக்காரனும் இருப்பேன். அது மாதிரி இவர் விளையாண்டதில் வந்து கல்லையும் இருக்கியா, மரம் இருக்கியா, நாடார் இருக்கிறேன், அதோடு சேர்த்து பறையனாகிய தேவேந்திர ராஜ் இருக்கிறாப்புல. அவர் வெற்றி பெற்று கொடுத்துருக்கு. அதை தாங்க முடியாமல் அவனை போட்டாங்களா போடலையா? மண்டையில் ஓட்டையை போட்டிருக்கான். இன்னமும் வந்து கவலைக்கிடத்தில் இருக்கிறேன். இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே என்ன பொசிஷன் கேட்டோம்னா, இன்னமும் அவன் சீரியஸாக தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி புல்லட் ஒருத்தர் மாணவர் நல்லா ஓட்டுறேன் அப்படின்றதுக்காக, நல்லா படிக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, நல்லா வீடு கட்டியிருக்கான ஒரே காரணத்துக்காக கையை வெட்டிவிட்டாங்க. கையை வெட்டினது ஏன்டா அப்படின்னு நாங்கள் போய் தட்டி கேட்டதற்காக, சரி ஒருத்தனை வெட்டிவிட்ட வாடா நம்ம 1000 பேர் வண்டி ஓட்டுனதுக்காக என் மேலே வழக்கு. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுக்கு இருக்கும்போது நாங்கள் தட்டி கேட்கிறோம். அதெல்லாம் அப்பாவுக்கு கேட்குதா கேட்கலன்னு தெரியல. இங்கே அப்பாவு பிரச்சனை இங்கிட்டு இப்படி ஓடி இருக்கும்போது இது ஒரு லூஸ் இடையில வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் பைத்தியமே, உன்னையவே உன் கட்சியில் மதிக்க மாட்டேன். நீ ஒரு காலத்தில் வந்து யார் நம்ம அண்ணன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் யார் ஈலா கணேசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இருந்த காலத்திலேருந்து நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் காலத்திலேருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இன்னும் சொல்ல போனால் பொன்னார் ஐயா காலத்திலேருந்து நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவங்களாம் நீ ஒரு பொசிஷன் போயிட்டா. பொன்னார் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? இன்னைக்கு கணேசன் அண்ணன் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அக்கா, நம்ம அக்கா பேர் என்ன, அந்த அக்கா ஒரு பொசிஷனில் இருக்குது. இவங்களாம் எங்களோட கருத்து முரண்கள் உள்ளவங்க தான், பகை முரண் தான். இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு உண்மையை தெரியும், நேர்மை தெரியும், அந்த வகையில் பேசுவாங்க. இது பைத்தியம் வந்து அந்த லெவலுக்கு இருந்தது. இப்போ அவன் கட்சியே மதிக்க மாட்டேன். தேசிய தலைவர்ன்ற ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, அதையும் தூக்கிட்டாங்க. இப்போ அவனை யாரும் கண்டுக்கிறமா. நேற்று வந்து அண்ணாமலை, இப்போ நீங்களே கேள்வி கேட்குற, அண்ணாமலை இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு சீனியர் ஆளுதான் அவன் கட்சியில். ஆனால் உன்னை ஒரு கட்சியில் வந்து சாதாரண யார் குஷ்பு கூட உன்னை மதிக்க மாட்டேங்குது, வானதி அக்கா கூட உன்னை மதிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறதுல மனம் ரொம்ப குழப்பமாகி அது ரொம்ப முத்தி போய், சரி எழுச்சி தமிழர் ஏதாவது நம்ம உரண்டை இழுத்தோம்னா நம்மளை பற்றி பேசுவாங்க. இப்போ நம்ம அவரை பற்றி நம்ம பேசுவோமா? இப்போ நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்களே, 2 கேமராவை எடுத்து வந்து நீ வேலை மனக்கிட்ட வந்து உட்காந்து இதை பூரா எடுத்து லைட்டு போட்டு இதை பூரா எடிட் பண்ணி நீங்கள் இப்போ போடத்தானே போகிறீங்க. அப்போ அவர் போட்ட வைக்க தானே போகிறீங்க. இது மாதிரி ஒரு விளம்பரம் வர வேண்டும் என்பதற்காகவே அவர் திட்டமிட்டு முன்னுக்கு பின் முரணாக உலர்கிறார். அதான் உண்மை. உலர்கிறாருன்னா அப்புறம் பைத்தியம் உலர்றதை வந்து என்ன செய்ய முடியும்? பாவம். ஏங்க ஒரு யதார்த்தமாக ஒரு பேச்சு பேசுறது. ஆணவ படுகொலைகள் இன்னைக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் ஓரளவிற்கு, சாதிய கொடுமைகள் ஓரளவிற்கு வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தையுடைய வரவு எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் உன் கட்சியில் இருக்கிறவன்டே போய் நீ கேளு, மோடிட்டே கேளு, அவரே சொல்லுவார், ஆமாங்க தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழ்ன்ற ஒரு ஆளுமை வரவிற்கு பிறகு, திருமாவளவன்ற ஒரு ஆள் வரவிற்கு பிறகு, விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகு சாதிய கொடுமைகள் குறைந்திருக்கிறது. அதுக்காக அவர் சொன்ன மாதிரி சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பாவு சொன்ன மாதிரி கரெக்டா குறைந்திருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அது எனக்கு நானே ரெக்கார்டு தரேன்ல, எனக்கே தெரியும்ல. இன்னொரு பக்கம் கோபி நயினார் அவர்கள் குறித்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒரே மேடைகள்ல உங்களுடைய தலைவர் அவர்களும் கோபிநாத் அவர்களும் இருக்காங்க. நீங்க கோபத்தை விதைத்தவர்களே நீங்க தான், இன்னைக்கு கோவப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடைகள்லயே வருது. ஆரம்பத்துல உங்கள் தலைவருடைய பேச்சால் உந்தப்பட்டு ஒரு அந்த சமூக கோபம் அவருக்கு இருக்கு. உங்க தலைவரே வேணாம்னு சொல்றாரு. என்ன இந்த எங்க தலைவர் வந்து நல்லா கேட்டுங்க, வேணாம்னு என்னைக்கு சொன்னதில்லை. என்னைக்கு நீ வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொன்னதில்லை. எங்க தலைவருடைய அமைப்பாய்த்துள்ள புத்தகத்தை நீ எடுத்து பாருங்க. போர்க்குணமும் அப்படின்ற டாப்பிக்கிலே ஒன்று எழுதியிருப்பார். போர்க்குணமும் சகிப்புத்தன்மையும் அப்படின்ற தலைப்பிலேயே ஒரு தலையங்கமே இருக்கும். அந்த தலையங்கத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா, அதாவது நீ ஒரு தலைவன். எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவார், தொண்டனை தேடி வரவில்லை, தலைவர்களை உருவாக்குவதற்கான கட்சி நடத்துகிறேன்னு சொல்லுவார். தலைவன்னா எப்படி கோவப்படணும், எங்கே கோவப்படணும், எதற்காக கோவப்படணும்ன்ற நுட்பம் வேணும்ன்றார். அழகாக சொன்னார். அதே மாதிரி நீங்கள் அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து அவனுக்கு ட்ரிப் ஏற்றுறோமா, மருந்து ஏற்றுறோமா? அப்போ ஒரு பாட்டில் வச்சுன்னு ஏற்றுறோம், பாட்டில் அப்படியே திறந்து மருந்துன்ற வாயில் ஃபுல்லாக ஊற்றிட முடியுமா? ஊற்ற முடியாதுல்ல. அதை முறையாக வயறு போட்டு கொண்டு வந்து கரெக்டாக அதை நரம்புக்குள்ளே தானே ஏற்றுறான். நமக்கு தெரியுது அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு, சாதி புத்தி இருக்குதுன்னு தெரியும், சனாதானம் இங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் அது மருந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற முறையில் தான் கொடுக்கணும். இப்போ கோபம் வருது. இப்போ எங்கள் தலைவருக்கு இல்லாத கோபமா? அவர் தாங்க நெருப்பு. எங்கள் கோபி சொன்னார் பார்த்தீங்களா, நெருப்பே அவர் தான். நாங்களாம் சும்மா அந்த நெருப்பில் இருக்கிற ஒரு துளி தான், சரிங்களா?
அவர் என்ன சொல்றாருன்னா அட்வைஸ் பண்றாரு, தம்பி உன் இருக்கிற கோபம் தப்பு இல்லை, ஆனா அந்த கோபத்தை முறைப்படுத்து, நெறிப்படுத்து, அப்பத்தான் நீ அந்த இலக்கை அடைய முடியும்ன்றாரு. எப்படி எங்க தலைவர் ஆரம்பம் சொல்லுவாருங்க, என்ன சொல்லுவாருன்னா, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. அப்ப அது உத்தி தான். அதாவது அதே மேடையில சொல்லுவாரு, அதே அமைப்பகத்தில் புத்தகத்தையும் சொல்லுவார்ல, இப்ப சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சூழ்நிலையில வந்து சில தாக்கத்தை எல்லா மனிதனுக்கும் உருவாக்கும். சாதாரண மனிதர்கள் தொண்டர்கள்லாம் சூழ்நிலையின் தாக்கத்தில் இருப்பார்கள், ஆனால் தலைவர்கள் சூழ்நிலையே கையாளுவார்கள், எந்த வகையான உணர்ச்சி வயப்பட மாட்டார்கள். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க என்னதான் இப்ப நீங்க வந்து கோவப்பட்டு இப்ப நான் உங்களை பேசினாலும் நீங்க என்ன பேசினாலும் நம்ம வந்து அதை அறம் சார்ந்து கொண்டு போகணும். அதே நம்மளுடைய பக்குவம், படித்த பக்குவத்திற்கான அந்த அனுபவம். இப்போ நான் உங்களை திடீர்னு ஒரு கருத்து பேசிட்டேன் அப்படின்றா நீங்கள் வந்து குண்டக்க மண்டக்க பேசக்கூடாது. இப்போ நீங்கள் ஒன்று பேசிட்டு இருக்க, நான் பேசக்கூடாது, உங்களை சாந்தப்படுத்தணும். சொன்ன கருத்தை என்னன்னு புரிய வைக்கணும். ஏன் கோவப்படுவேன்? முடியாதவன் தான் கோவப்படுவேன். நல்லா பார்க்குறீங்களா? முடியாதவன் தான் கோவப்படுவேன். நம்மளால முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் தலைவர் தாங்க ஒரு காலத்தை சொன்னாருங்க, இதெல்லாம் தெரியாதுங்க நிறைய இளைஞர்களுக்கு, உங்களுக்கே தெரியாதுங்க. அரக்கோணம் பேச்சுன்னு அந்த பேச்சு இப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சுன்னா போட்டு பாருங்க. அரக்கோணத்தில் எழுச்சி தமிழர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேசின பேச்சுன்னா தெரியுமா? சேரிக்குள்ளே எவனாவது கலவரம் பண்ணுறதுன்னு 2 கையோட வந்தானா சேரியை விட்டு வெளியே போகும்போது ஒரு கையோட போகணும். இந்த தலைவர் சொன்னதுங்க. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வீட்டில் வந்து எது வைக்கிறீங்களோ வைக்கலையோ வீட்டில் வீச்சருவலை வைத்திருக்க வேண்டும் பெண்கள்கிட்ட சொன்னார். வீட்டில் மிளகாப்பொடி வச்சிருக்கணும்னாரு. சரளக்கல்ல சும்மணி அங்கங்கே போட்டு வச்சிருக்கணும், வாயாந்து எவனாவது வந்தாலும் சரளக்கல்லை விட்டு எரியணும், அதோடு சேர்ந்து அந்த மிளகாப்பொடி எரியணும், ஒரு கையோட தான் அவன் அனுப்பணும், ஒரு காலோட தான் அனுப்பணும். சொன்ன பேச்சு அப்படியே இருக்குது. அதுக்கு பேர் தான் அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடின்றது. இன்னைக்கு வந்து நம்ம பகுத்தறிவு ரீதியாக வளர்ந்து ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு படிநிலையை அடைந்து தான் அதே கருத்து தான் அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்லை, அதை இப்போ சாரமா அதில் என்ன கான்ட்ரவர்சிட்ட இருக்குன்னா, பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு எந்த திராவிட மக்களுக்காக பேசுனா அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுறது இல்லை அப்படின்றதான் சாரமா கோபிநாயனார் வைக்கிறாரு. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் இயக்கங்கள் திராவிட மக்களுடைய அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோபிநாயனார் பேசல, எந்த தப்பும் இல்லை, சரிங்களா? அதாவது பெரியாரை வச்சு பொழப்பு நடத்துறவங்க, பெரியாரை வச்சு பேண்ட் சட்டை மாற்றுறவங்க, பெரியாரை வச்சு சோறு சாப்பிட்றவங்க, பெரியார் கருத்துக்களை மறந்துவிட்டு பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக படித்தவன் சங்கத்தமிழ். நான் மட்டுமல்ல, எங்கள் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்கிறேன். நீங்கள் பெரியாரை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அவருடைய மெயினானதே சாதி ஒழிப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்கள் விடுதலை. 3வது என்ன? பகுத்தறிவு. ஏன், எதற்கு, எப்படி? பகுத்தறிவு. இதுதான். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார்னா கடவுளுக்கு அவருக்கு என்ன வாக்கியா சண்டையா? சாமிக்கு அவருக்கு என்ன சம்பந்திகளா? இல்லையில. கடவுளின் பெயராலதான் அவன் வந்து சாதியை உருவாக்குறான். கடவுளின் பெயராலதான் பெண்களை அடிமைப்படுத்துறான், சதின்றான், பெண்ணை வந்து மறுமணம் செய்யக்கூடாதுன்றான். நடக்குதா? சேரியில் போய் வைக்கிறேன், அவன் தொட்டா தீட்டுன்றான். அது பூரா யாரை வச்சு? கடவுளை வச்சு. அதனால கடவுளே இல்லைன்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு மேட்ரு? அப்ப சாதி ஒழிப்பு தான் திராவிடர்களின், இன்னமும் திராவிட கோட்பாடுகளையும் பெரியார் முக்கியமான ஃபண்டமெண்டல். அதுக்கு அவங்க வாயை துறக்கிறது இல்லை. நான் நேரடியாக சொல்றேன், ஒரு படி மேலே சொல்றேன். அவங்க தங்கச்சியை விடுங்க, வேற என்ன மதிவதனியை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. பெண்மகள் அழகா போராடி கொண்டிருக்கிறார்கள், அந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே தலைமையில் இருக்கிற ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்னைக்காவது வாயை திறந்து பேசியிருக்காரு? அப்ப நிகழ்காலத்துல நேரடியாக கேட்கிறேன் பிரதர், எதுக்கு அவர் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. நிகழ்காலம் அப்ப பேசியிருக்காரு. ஒரே மேடையில் நானும் அவரும் கூட பேசியிருக்கிறேன், எங்க தலைவர் கூட பேசியிருக்காரு. நான் கேட்கிற அடிப்பா நான் இப்ப வரிசைப்படுத்துறேன், நீங்க கேட்டு சொல்லுங்க. இப்ப அவருக்கா முட்டு கொடுக்குறாங்கள, எங்க கோபியை எதுக்குறாங்கள, நான் வரிசைப்படுத்துறேன். ஒன்று நம்பர் 1, இப்ப சில நாட்களுக்கு முன்னாடிதான் அந்த பையனை தேவேந்தர் ராஜா வெட்டினாங்கள, தலையில வெட்டினாங்கள, கையை வெட்டினாங்கள, அதுக்கு ஒரு ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறாரா? அவன் ஒரு மாணவன், நல்லா கேட்டுங்க, அவன் ஒரு பள்ளி மாணவன், 11வது படிக்கிற மாணவன். போறப்ப மறிச்சு வெட்டியிருக்காங்களே, இவர் குரல் கொடுக்கணுமா இல்லையா? சாதியின் பேர்லாம் வெட்டியிருக்கிறேன், இவர் எங்க போய் தூங்கிட்டு இருக்காரு? நம்பர் 1. நம்பர் 2, நல்லா கேட்டுங்க, சும்மா போற போக்குலாம் சொல்ல. நம்பர் 2, இதுல அது என்ன, ஒரு மானாமதுரையில அந்த பையன் புல்லட் ஓட்டினா கையை வெட்டினாங்கள, அதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? இவர் எப்ப குரல் கொடுத்தாரு தெரியுமில்ல? வேங்கவையில் பிரச்சனை வரவுமே குற்றவாளிகள் அவங்களே குற்றவாளிகள். யாரு? எந்த தண்ணி அவன் குடிச்சானோ, எவன் வந்து விடுதலைக்காக போராடினானோ, குற்றவாளியை கண்டுபிடிச்சானோ அவனே குற்றவாளின்னு சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் போன்ற, கம்யூனிஸ்ட் போன்ற சில கட்சிகள் குரல் கொடுக்கும் போது இது அரசியலாக்காதுன்னு வாயை திறக்கிறாரு. அப்ப இது பெரியாருக்கான எதிர்ப்பான கருத்து இல்லையா?
நீ கேட்டு சொல்லுங்க, எதுக்கு வாயை திறந்துருக்காரு? இவரெல்லாம் வேங்கவேலுக்கு போகணுங்க, ஸ்பாட்டுக்கு போகணும். தேவேந்தர் ராஜ் மருத்துவமனையில் கிடக்கிறாங்க, இன்னும் வரல, உயிர் பிரிஞ்சு உயிர் போராடி கொண்டு அங்கே போகணும் ஸ்பாட்டுக்கு. அதுதான் பெரியார் மேல் வைத்திருக்கிற உண்மையான கோட்பாட்டை வைத்திருக்கிற இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்பு. பண்ணாங்களா, அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலங்கிறதுனாலயே இவங்க அதையெல்லாம் அங்கீகரிக்கிறாங்கன்னு பொருளை புரிஞ்சுக்கிறதா? சரி, வாயில் என்ன வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன். வாய் தானங்க இருக்கு, பேச வேண்டியதானங்க, ஒரு லெட்டர் போட வேண்டியதானே, எல்லாரும் லெட்டர் கொடுக்குறாருல்ல, லெட்டர் அதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாரு? வேங்கவேல் இந்த பிரச்சனை இருக்கு, யாரும் வாய் திறக்காதுன்னு சொன்னார்ல, ஏன் இதுக்கு வாயை திறக்கல? இல்ல, பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல்ல திராவிடர் கழகம் நிக்கிறாங்க, ஆசிரியர் வீரமணி இருக்கிறாங்க. அது இந்த மக்களுக்கான அரசியல் தானே. அதை இப்போ யாரும் சொன்னாங்களா, எதுக்கு சொன்னாங்களா? இல்லை கோபி எதுவும் சொன்னாரா? நீங்கள் பிஜேபி எதுக்கலை, ஆர்எஸ்எஸ் எதுக்கலன்னு சொன்னாரா? ஆர்எஸ்எஸ் நல்லாத்தையும் எதுக்குவீங்க, பிஜேபி நல்லாத்தையும் எதிர்ப்பீங்க. அவன் என்னன்னா, அவன் உங்களை எதிர்க்க மாட்டான் திருப்பி. அவன் என்ன ஒரு 10 பேர் இருக்கிறான், 100 பேர் இல்லை, தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். அதனால் அவனை எதிர்ப்பீங்க. இங்கே இருக்கிற சாதி வரி எதிர்த்திருக்கிறீர்களா? நிகழ்காலத்தில் நான் கடந்த காலத்தில் எதிர்த்திருக்கிறீர்கள், போராடி இருக்கிறீர்கள், அதில் மாற்று கருத்து, நான் அதுக்காக அவர் கொச்சைப்படுத்துகிறேன். நிகழ்காலத்தில் ஏன் வாயடைத்து கிடக்கிறீர்கள்? அப்ப திமுகவில் ஏதாவது பலன் அடைகிறீர்களா? கேள்வி கேட்கிறாங்கல்ல பயலுங்க. நான் கேட்கல பிரதர், என்னை மாட்டி விட்டுறாதீங்க. அப்ப திமுகவுக்கு பயந்து போய் இருக்கிறீங்களா? அப்ப நீங்க பேசாம கலைச்சு விட்டு திமுக போய் சேர்ந்துட வேண்டியதானே? உங்களுக்கு ஒரு போஸ்டாவது கொடுப்பாங்கல்ல. நீங்க நடத்துறது பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுறீங்க. அப்ப இங்க எந்த ஆணவ கொலை நடந்தாலும் சரி, சாதி கொடுமை நடந்தாலும் சரி, குரல் கொடுப்பது உங்களோட கடமைங்க. அவருடைய முதல் கடமையே அதுதான். பெரியார் உங்களை நம்பிதான் ஒப்படைச்சு போயிருக்காரு. வெறும் கருத்தை மட்டும் ஒப்படைச்சு போல, பெரிய சொத்துக்களை ஒப்படைச்சு போயிருக்காரு. முக்கியமான கருத்து பேசியிருக்கலாம், பெரிய விமர்சனத்துக்குரிய கருத்துக்கள். இடையில கொலை போட்டுறாதீங்க என்னைய, நான் தான் ஏட்டி பூட்டியா போய் சிக்கலாயிராம. இதெல்லாம் முக்கியமான பேசலாம், முக்கியமான பாயிண்ட். சரி சொல்லுங்க. என்னன்னா, உங்களுக்கு பெரியாரு ஒப்படைச்சு போனாரு, பத்திரிகை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாரு, அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் ஒப்படைச்சாரு, கருத்தில ஒப்படைச்சாரு. அது மட்டுமல்லாமல் கொள்கை சார்ந்த தோழர்களையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அப்போ உங்க வேலை என்ன? இதை பூரா பாதுகாக்க வேண்டியதானே உங்க பொறுப்பு. எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்கள்கிட்ட தானே ஒப்படைச்சாரு. அப்ப நீங்க ஆளும் அரசாங்கத்திற்கு பயந்துக்கிட்டு வாயை மூடி கிடந்தா கோபி நாயனார் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அவர் மரியாதைக்காக உங்க பேரை சொல்லாம அந்த பாப்பா பேரை சொல்லியிருக்காப்புல, பாவம், யாரும் அந்த பொண்ணு பேரை. சரிங்களா? நேரடியாக அவரே குற்றம் சுமத்துகிறது. விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நேரடியாக நிகழ்காலத்தில் நடக்கின்ற சாதிய கொடுமைகளுக்கு, அப்பாவு போன்ற ஒரு சபாநாயகர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு வாய் மூடி கிடக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? நேர்மையான கேள்விங்க, சும்மா போற போக்குள்ள சொல்ல. அங்கே ஆணையம் சொல்லியிருக்கு. இதை யார் ஆணையம் சொன்ன கருத்து உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? நான் என் ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறேன், ட்விட்டர்லேயே போட்டிருக்கேன். ஆணையம் நெல்லையில் இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ரெக்கார்டு கொடுக்குது. தேசிய ஆணையம் கொடுக்குது, எஸ்சி ஆணையம் கொடுக்குது. 1032 வன்கொடுமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லுது. அப்புறம் எங்க குறிப்பா நெல்லையில மட்டுமே? அப்ப அது தப்பா? அப்ப தவறான கருத்தை சொல்லும் பொழுது இவர் வாயை திறக்கணும்ல. வாயை திறக்காம இருந்ததுக்கு தான் கோபி பேசியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அந்த பெண்மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ திராவிடர் கழகம் இந்த மாதிரி விஷயங்களை ரியாக்ட் பண்ணாதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இடைநிலை சாதிகளுக்கான கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குங்களா? நீங்க அதை ஏற்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இடைநிலைலாம் இல்லைங்க. சும்மா அதுக்காக ரொம்ப அவங்களை கொச்சப்படுத்த முடியாது. என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குல்ல, இப்போ நாங்கள் கூட்டில் இருந்தால் நான் கரெக்டாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் ஒன்று. எங்களுக்கு மக்கள் விடுதலை ரொம்ப முக்கியம். இன்னும் பெரியாரை பற்றி அவங்க ஒழுங்காக படிக்கலைன்னு நினச்சிக்கணும், அப்படி போட்டுருவோம், விடுங்க. எதுக்கு தேவையில்லா சிக்கல்? பெரியாரை விடுதலை சிறுத்தையில் உள்வாங்கிய அளவிற்கு கரெக்டா அவங்க கட்சிக்காரர்கள் உள்வாங்கவில்லை. ஆளுங்கட்சிக்காரரும் உள்வாங்கலை, இவர் திக கட்சிக்காரரும் உள்வாங்கலை. இப்படி தான் நாங்கள் குற்றத்தை இப்படி சுமத்துவோம். இது பெரியாருக்கு செய்கிற துரோகம். பெரியார்கிட்ட பதி இருந்தாருன்னா அவர் கையில் ஒரு தடி வச்சுருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? தடியை வச்சு இங்கே பூரா மண்டையை போட்டு உடச்சி விட்டுருவார். உண்மைங்க, நான் சொல்ல விளையாட்டுக்கு இல்லைங்க. கோபி நாயனார் அவர்களை நீல சங்கி, ஒரு சங்க பரிவாரர்களுக்கு துணையாக நீங்க போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களே மூணு பதிவுகள்ல. அவர் நீலச்சங்கியா, கருப்பு சங்கியா, சிகப்பு சங்கியான்றலாம் இங்கே மேட்ரு இல்லை. கரெக்டா? நீலச்சங்கி நீங்கள் வச்சுக்கிறோம், உங்கள் பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அவர் சொன்ன கருத்து தப்பா ரைட்டா? அவர் என்ன சொல்கிறார்? கருத்துரை மைய புள்ளி என்ன தெரியுமில்ல? நீங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறீங்க, சங்கிப்பையில் எதிர்க்கிறீங்க, பாராட்டுகள். சாதியவாதியை ஏன் எதிர்க்கலை? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நீங்கள் பாசிஸ்ட் எதிர்க்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிற முதலாளிகளை ஏன் எதிர்க்கலை? அவர் கேட்ட கேள்விகளை தாங்க எதுக்கணுமே எதுக்கிறது இல்லையா? அவர் கேட்ட கேள்வியில் தப்பா? நீங்கள் அப்படி வாங்க, நீ அவர் சங்கிங்கிறது அப்புறம் வரட்டுன்னு. அவர் கேட்ட கேள்வி மொத்தம் இவ்வளோ தானே? இல்லை, அப்போ பாஜகங்கிற பாசிசத்தையும் திமுகவுடைய மனநிலையை பாசிசம் சொல்றதும் ரெண்டும் சமநிலைப்படுத்த முடியுமா? நீ போய் சேரியில் ஒரு நாளைக்கு இருங்க, ஒரே ஒரு நாள். நீங்களும் வீரமணியும் போய் அங்கே செட்டிங் போட்டு இருங்க, தூங்குங்க. அப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. அவர் அங்கே சேரியில் கிடக்கிறவர், சேரிய வலியை உணர்ந்தவர்,
அதனால் அவர் பேசுகிறார். நீங்களும் ஐயா வீரமணி ஐயா அவர்களும் ஒரு நாள் சேரியில் போய் உறங்கி கிடந்த பிறகு அப்புறம் வந்து கருத்து பேசி நீ கருத்து கேளுங்க, அவர் கோபி எடுத்து அப்புறம் பேசுங்க. சரிங்கண்ணா. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.